நம்ம உயிர் தமிழுக்கு இந்த பேரை நீங்க 2-3 வாட்டி திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உயிர் தமிழுக்கு எதுக்கு அப்படின்றது உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் புரியும். அப்படி புரியலைன்னா நீங்க நாளைக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுலேயும் புரியாதவங்களுக்கு நாளை கழிச்சு கன்ஃபார்மா புரிஞ்சிடும். உயிர் தமிழுக்கு ஏன் பேர் வச்சோம் அப்படின்றதுக்கான அந்த உயிர் தமிழுக்கோடு சம்பந்தப்பட்ட ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள். ஹாய், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருக்கும் அந்த மூவி எப்படி பிடிக்கும்னு. நாளைக்கு ப்ரெஸ் ஷோ இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு சொல்றதுக்கு எவ்வளோ இல்லை. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இதுக்கப்புறம் இருக்குன்னா ஐ வுட் லவ் டு ஆன்சர். பட் ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த மூவியில் இந்த டீம் ஃபுல்லாகவே எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதும் எல்லாமே ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொந்தக்கும் இல்லை. எதுக்கு நீங்கள் பாலிடிக்ஸ் பற்றி அவ்வளோ தெரியல. ஸோ இந்த மூவியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மூவியில் இருக்க அந்த ஸ்டோரி ஸ்கிரிப்ட் சம்மந்தமாய் இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்போஸ்ட் ஆனேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் த மூவி அண்ட் மை கேரக்டர். தேங்க்யூ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் போதுப்பா. எனக்காக கொஞ்சம் கூட பேசிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஆரம்பத்திலே சொன்னேன், அப்புறம் அண்ணன் 2 வாரத்தையும் பேசி டக்குன்னு கேள்விக்கு பெறல மாட்டாங்க. அது இல்லை, நம்ம உயிர் தமிழுக்கு அவ்வளோ அழகா செதுக்கி இன்று உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாபா அவர்கள் மீண்டும் நீங்க இதுலையும் கூட நீங்க ஒரு கதை சொல்லணும்னா சொல்லலாமே. பல பயணம் அது கிடையாது, அவர் சொன்னாரு அந்த ஓப்பன்லாம் கிடையாது. வேற ஏதாவது படம் தொடர்பா உங்கள்ட்ட கேள்வி? படம் தொடர்பா நம்ம மாப்பிள்ள மாயாண்டி வந்திருக்காங்க, வந்திருக்கிறாங்க, படம் தொடர்பா நம்ம பேசுவோம். ஆமா, இப்ப நம்ம சாந்தினி சொன்ன மாதிரி எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாதுன்ட்டு, ஆனா படத்துல அவங்கள வச்சுதான் பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேர். ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படி பின்னாடி வந்து என்ன பிளே பண்றாங்கன்றத நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் இங்க பேசின எல்லாரும் உங்களோட பேசுறதுக்காக தான் வந்தோம். ஆமா ஆமா, அதுதான் இன்னைக்கு நாங்களா பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால உங்க தரப்புல இருந்து கேள்வி அம்புகளை வீசினீங்கன்னா பதில சொல்லிடலாம். படம் தொடர்பா படத்தை பத்தி மட்டும் அதுதான் சரியா. ஆமா, குறிப்பாக உயிர் தமிழுக்கு படத்தை பற்றி மட்டும் அண்டர்லைன். தயவு செய்து இந்த பக்கம் வலது இடது எந்த பக்கமே போகாம நேரா கழுத்துக்கு எறிய. நம்ம அண்ணன் வந்து 4 அடிக்கிறாரு 6 அடிக்கிறாருன்னு அதுக்கு முன்னாடி எங்கள் நாயகன் மக்கள் போராளி அமீர் சார் பேசுவாங்க. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். உயிர் தமிழுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பை 2 நாட்களுக்கு முன்னாடியே நடத்தியாச்சு. அதுவே போதுமானதுதான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஒன்றும் பொன்னியின் செல்வன் எடுக்கலை, கேஜிஎஃப் எடுக்கலை, அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை. ஒரு சின்ன படம், நிறைய உழைப்பு. ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு எனக்கும் தெரியாது இங்கே வர்றது வரைக்கும். அதுதான் உண்மை. ஆமாம், யாருக்குமே தெரியாது, அண்ணாச்சி சொல்றாரு. அதனால இது இயக்குனருடைய தயாரிப்பாளருடைய ஏற்பாடு. ஆனால் வந்து பார்த்தா இதுதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி இருக்கு. அண்ணன் ராஜகோபால் சொல்ற மாதிரி இது பெரிய படத்துக்கு இருக்கிற மாதிரி, பெண்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இந்த எதிர்பார்ப்பே சில நேரங்களில் பூர்த்தி செய்ய முடியாம போயிடும். அது பெரிய ரிவர்ஸ் ஆயிரும். அது அனுபவத்தில் நான் சொல்றேன் நான். ஸோ அதனால அண்ணாச்சி சொன்னது, சரவண சக்தி சொல்றது, அண்ணன் ராஜ் கபூர் சொல்றது, இவர்களெல்லாம் சாந்தினி படம் பார்த்துட்டு சொல்றது, இதெல்லாம் படத்தை வேலை பார்த்தவங்க எப்பவுமே சொல்றது. இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எல்லா படங்களுக்கும் அந்த துறை படம் சார்ந்தவங்க, படத்துல வேலை பார்க்குறவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. படம் ஆக சிறப்பாக வந்திருக்கு, இவர் அப்படி நடிச்சிருக்காரு, இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு. இதை விட கூடுதலான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் படத்துல இருந்துச்சான்னு போய் பார்த்தாதான் தெரியும். அவங்க சொன்னதுக்கு படத்துல எதுவுமே இருக்காதுன்றதுதான் நிஜமான உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதுல பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக 3வது மனிதனாக சொல்றதுதான் நமக்கு சரியான ரிசல்ட்டா இருக்கும். அந்த வகையில நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. காரணம்,
அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால, ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நேத்து படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினாரு, அதுக்கப்புறம் நைட்டு பேசினாரு, திரும்ப காலையில ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு கார்ல ஒரு அரை மணி நேரமா அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் அந்த இடத்த அப்படி ரசிச்சேன்டா, இந்த இடத்த எப்படி ரசிச்சேன்டான்னு. அன்னைக்கு சரணை விடுகணை போதும்னு அப்படின்னு திரும்ப திரும்ப அண்ணே எனக்கே போர் அடிக்குது விடுங்க, நான் சொல்றேன் கேள்றான என்ன அப்படின்றாரு. சரி, அரை மணி நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறமா அந்த ராஜகபுரன்ட்ட பேசிக்கிட்டேன்னு வருஷம் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். அவர் 10வது என்ன சொல்றாரு, நான் இன்னைக்கு நைட்டு வேற பேசுவேன் பாரு இந்த படத்தை பத்தின்றாரு. அண்ணே நீங்க என்னத்தையாவது சொல்லி ஆகா ஒவ்வொன்று எப்பா இதானா படம் நாளை கேட்டுற போறேன், பிடிச்சிருக்கல சொல்லிட்டீங்கல்ல போதும்னு. காரணம் எல்லாரும் ஏன் அதை அப்படி சொல்றாங்கன்னா, உயிர் தமிழுக்குன்றது ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு. ஏன்னா மொழிகளிலேயே மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான். இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை, வேற எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படி போற போக்குல மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால அவரும் அதுலயும் குறிப்பா ஏன் சீமானனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, அவர் ஏற்கனவே மணிவண்ணன் சத்யராஜ் பற்றையில இருந்து வந்தவர். அதனால எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுடான்னு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு நாங்க கூடுதல் குறைவா பாவாவோ அண்ணாச்சியோ சரவண சக்தியோ பேசியிருந்தா அழிச்சிருங்க. நான் இது உங்ககிட்ட ரெக்வஸ்டா வைக்கிறேன். நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போறோம்னு பாருங்க. உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம். நீங்க பெரிய படம் பார்க்க போறோம்னு நினைச்சு போயிட்டு இதுக்காக நம்மட்டு பேச்சு பேசுறீங்க, ஏசி ரூம்ல எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு அரை மணி நேரம் லேட்டா வேற வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்துறா மக்கள் போராளின்னு. எனக்கும் இந்த பட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லும் போதே சொல்லிட்டேன். பட்டங்களும் விருதுகளும் தகுதியின் அடிப்படையில் வரணும். நம்மளா போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அப்புறம் இதுல இந்த போராளி என்கின்றது நேற்று ஒரு நேர்காணல்ல சொன்னேன், அதை இப்பவும் நான் சொல்றேன். போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தை. எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் திலகம் அப்படின்ற பத்திரத்தை ஏற்புடைய பட்டம். ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம். ஆனா ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது. இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அந்த வகையில போராளி என்பது, நான் போராளி, ஒரு சினிமா நடிச்சேன், 4 படம் எடுத்தேன், 2 படம் நடிச்சேன், நான் போராளின்னா ஈழத்தில் போராடிய மாவீரன் பிரபாகரன் யாரு? அவர் போராளியா இல்லையா? அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோளத்தை ஓட்ட தொழிலாளர்கள் தாமிரபரணி ஆற்றில் இறந்தாங்களே, அந்த போராளிகளை எப்படி பாக்குறது? இப்போ நமக்கு நெடுவாசல்ல தூத்துக்குடியில கூடங்குளம் அனுமதிக்கு எதிராக போராடி உயிர் நீத்தாங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம 13 பேர் செத்து போனாங்களே, அவங்க யாரு? அப்ப இந்த மண்ணை மீட்கிறதுக்கு, வெள்ளையன்ட்டு மீட்கிறதுக்காக உயிர் நீத்தாங்களே, அவங்க எல்லாம் யாரு? அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை. அவரு காசு வச்சிருக்காரு, அவரே ப்ரொடியூசரு, அவரே டைரக்டரு, அவரே சொந்தமா வினையில் அடிக்கிறாரு, அதனால போட்டுக்கிட்டாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை. அதனால இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு எங்கிட்ட யாரும் கேட்டுறாங்க. நான் என்னுடைய மாயாவளைய வெறும் அமீர்னு தான் போட்டிருக்கேன், போராளிகள்லாம் போடலை. அதெல்லாம் காலம் கொண்டு சேர்க்கணும். ஆனா மக்களுக்கான போராட்டத்துல களத்துல இருக்கணுமானா இருக்கும், அது கடைசி வரைக்கும் இருப்போம். இந்த வெளிச்சம் எங்கள் மேல படுது இல்லையா, எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டுல? இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்க முன்னாடி நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது. அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடைச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமா கிடைச்சிருக்கு. அந்த சினிமாவில் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள், அப்ப திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்கு. அதனால கடைசி வரைக்கும் மக்களோடய இருப்போம். அந்த வகையில நீங்க பாருங்க, ஒரு சின்ன படம் நினைச்சு போய் பாருங்க, உங்களை ஏமாத்தாது இந்த படம், அந்த நம்பிக்கையை நான் தர்றேன். மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.